சிறையில் அறிமுகமானவருடன் கூட்டு சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையன் ஒரு கட்டத்தில் கூட்டாளியின் மனைவி மீது காதல் ஏற்பட்டு சிக்கியுள்ளான். கொள்ளையடிக்கும் நகையை இரண்டாக பிரித்து சரிபாதி கூட்டாளிக்கு கொடுத்து வந்தவர் திடீர் என மூன்றாக பிரித்து கூட்டாளிக்கு தெரியாமல் அவரது மனைவிக்கு ஒரு பங்கு நகையை கொடுத்ததால் சிக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வேலம்பட்டி அருகே உள்ள பாலேக்குழி கிராமத்தைச் சேர்ந்தவர் 55 வயது ஆனந்தன் ஆசிரியராக உள்ளார். இவரது மனைவி தெய்வானையும் ஆசிரியர். இவர்கள் கடந்த மாதம் 22ஆம் தேதி பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்த தங்க நகைகள், பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் நாகரசம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மோப்பனாய் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். இந்த வழக்கு சம்பந்தமாக கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை உத்தரவின் பேரில் பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைத்து பல இடங்களில் உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் செல்போன் சிக்னலை வைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர் திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வடக்குப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 38 வயது திருமால் என்பது தெரிய வந்தது. அவர் திருமாலைமத்தூர் அடுத்த கண்ணண்டப்பள்ளி பகுதியில் பதுங்கியிருப்பதும் போலீசுக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவரை சுற்றி வளைத்து பிடித்த தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயின. அதில் திருமால் வேறு குற்றத்திற்காக சேலம் மத்திய சிறையில் இருக்கும்போது மத்தூர் அடுத்த மாடரஹள்ளி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு இருவரும் திட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற முடிவு செய்துள்ளனர். சிறையில் இருந்து வெளிவந்த பின்பு திருமாலும் சரவணனும் சேர்ந்து அடிக்கடி கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி வந்துள்ளனர். தனியாக இருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு சரவணன் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பதும் அந்த வீடுகளில் திருமால் கைவரிசை காட்டுவதுமாக இருந்துள்ளார். கொள்ளையடிக்கும் நகை, பணத்தை சரிபாது இருவரும் பிரித்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கொள்ளை திட்டம் தீட்டுவதற்காக அடிக்கடி சரவணன் வீட்டிற்கு திருமால் வந்து சென்ற போது சரவணனின் மனைவி சாந்தி, திருமால் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. இதனால் திருமால் கொள்ளையடிக்கும் நகையில் ஒரு பகுதியை சாந்திக்கும் கொடுத்து வந்துள்ளார். இதை அறியாத சரவணன் கொள்ளை போன வீடுகளில் அதிக நகை போனதாக செய்திகளில் வருகிறது. ஆனால் தனக்கு பங்கு குறைவாக வருவதாக திருமாலிடம் சண்டை போட்டுள்ளார். இவர்களுக்கிடையே நகையை பங்கு போடுவதில் போட்ட சண்டை அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு தெரிந்து போலீசிடம் கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் தான் திருமாலை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சரவணன் மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகியோரையும் கைது செய்தனர். மூவரிடம் இருந்து ஆசிரியர் தம்பதி வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 61 சவரன் நகையை பறிமுதல் செய்தனர். பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறை நண்பனின் மனைவியுடன் ஏற்பட்ட காதல் திருடனை நண்பன் அவரது மனைவியுடன் மீண்டும் சிறைக்குள் அனுப்பிய சம்பவம் கிருஷ்ணகிரி பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.